அக்கறை ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ஹலோ ஹலோ அம்மா. ஐயோ தம்பி பொண்ணு யாரும் அடிச்சாங்க. சீக்கிரம் வாங்கடா. வண்டி எடுத்துடா வண்டி. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்கடா. முதல்ல ஆஸ்பத்திரி போலாம். யாரா உன்னை இப்படி அடிச்சது? ஐயோ என் பிள்ளை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. ஒன்றும் இல்லைம்மா, பதறாத. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். உங்கள் எல்லார்ட்டையும் தம்பி என்ன பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு அட்வான்ஸாக கொடுக்க சொன்னான். ஆனால் அதே அட்வான்ஸ் பண்ணதுக்கு நிலத்தெல்லாம் கரையம் பண்ண மாதிரி மாற்றி எழுதிட்டான். இந்த மோசடி தெரிஞ்சு அவன்கிட்ட நான் கேட்டேன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதில் நீ தலையிடாதன்னு என்ன மிரட்டினான். அவன் ஆஃபீஸ்லேருந்து உங்களோட பத்திரத்தெல்லாம் எடுத்து நீங்கள் வச்சுருந்தேன். அதை கேட்டு தான் அவங்க ஆள்லாம் வந்து எங்களை அடிச்சு போட்டான். நான் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. தம்பி சொல்றதெல்லாம் உண்மைதான்மா. பத்திரத்தை எல்லாம் கேட்டு கொடுக்கலின்னு தம்பி அடி அடி அடிச்சு போட்டு போயிட்டாங்கம்மா. எப்படியோ உங்கள் நிலத்தெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன், அதுவே போதும். தயவு செஞ்சு அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க. அவன் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிடலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இந்தாங்க மாமா, இந்தா பாருப்பா. நீங்கள் கையெழுத்து போட்ட பத்திரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னார், நானும் கேட்கல, நீங்களும் புரிஞ்சுக்கல. யார் எது சொன்னாலும் நம்பிட்டு விவசாயத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சார், நான் பழனி பேசுறேன். சொல்லியா மீச? ஏன் சார் இப்படி பண்ணிவிட்டீங்க? சார், ரவுடியெல்லாம் ஆரம்பிச்சு மானியத்தை அடிச்சு போட்டு பத்திரத்தை அழிச்சு வர சொல்லிட்டீங்களா? ஊரே ஒரு குதிரை பக்கம். What the hell is happening? What did I do? ஆமா சார், இனிமே அந்த ஏரியாவுல ஒரு சென்ட் எவனும் வாங்க முடியாது. பணத்தை அள்ளி மூஞ்சி எரிஞ்சிட்டு எல்லாம் கலப்பை தூட்டி விவசாயம் பார்க்க போயிட்டாங்க சார். என்ன சொல்ற? ஆமா சார், ஏன்னு கேட்டா எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்க வராங்க சார். இங்க என்ன நடக்கும் எனக்கு தெரியல. எங்கே மாணிக்கம்? அவன் ஊருக்குள்ள தானுங்க இருக்கான். ஹலோ ஹலோ சார், கேக்குதா? அவனை புடி. என்னால முடியாது அவன் சார். ஏதோ பிளான் பண்றான். போட்டி பாய. கலை, உட்காருங்க. என்னை மன்னிச்சிருங்க கலை. சில விஷயங்கள் நம்ம கூட இருக்கும்போது அதோட மதிப்பு தெரியாது, இல்லாதப்ப தான் புரியும். இப்போ ஏன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ற? நீ ஒன்றும் தப்பு பண்ணல, இந்த ஊருக்கு நல்லதான் பண்ணியிருக்க. என்னால் இந்த ஊரே அழிஞ்சு போயிருக்கும், எப்படியோ காப்பாற்றிட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாக எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. அவருக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு. இது பார், உன்னால் இதை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். இந்த ஊரே உன் பின்னாடி இருக்கு, நான் இருக்கேன். ம், வா. வாடா வாடா. என்னையே ஏமாத்த great business.
businessman, biggest seahorse realtor. என்கிட்டயே வா. உங்க அப்பனுக்கு தப்பாம புரிஞ்சிருக்கேன். நான் என் அப்பனுக்கு தப்பி பிறந்தோம். உங்க அப்பா என்னடா சோறு சோறு நனைஞ்சுக்கிறான். நீ என்ன நாத்து நட்டு சோறு செய்ய போறியா? ஒண்ணு நீ என்ன விவசாயத்துல புரட்சி பண்ண போறியா? I'm going to create a new India, a revolutionary India. I'm going to King யாருக்கிட்ட இந்த சொத்த மண்டி சாவுடா. Hey, ladies and gentlemen. மாணிக்கம், I will kill you, you dirty whitey. போடுங்கய்யா, போடு. போடுங்கய்யா, போடுங்க. அடியாவனே என் பேர மேல கை வைக்கிறேன். யாரு மேல கை வைக்கிறீங்க? பக்கத்துல கை வைக்கிறீங்க. விடாதீங்க. போடுங்கய்யா. Water, water. அடிப்பாங்க, அடிங்க தம்பி. இம்போர்ட் பண்ணி குடிடா. டேய், விவசாயம்னா ஆகவே ஆகாதுன்னு சொன்ன என் மாமனே விவசாயத்துல இறக்கிட்டான். அவனை கொன்னுனா உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட தங்க மாட்டான். லாப நஷ்டம் பண்ணி பாக்குறதுக்கு நாங்க ஒண்ணு விவசாயத்தை தொழிலா பண்ணலடா. அடுத்தவங்க பசியை போக்குற கடமையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏய், பொண்ண பொருளை ஏன் உன்னையே போச்சால் மக்கி போயிடுவிடா. ஆனா நம்பிக்கையோட ஒரு சின்ன விதை விதைச்சு பாரு, அப்படியே அள்ளி தருட்டான். அப்படிப்பட்ட நேரத்தை வித்துட்டு பணத்தையோட தூக்க முடியும்? ஏய், எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி இங்க மட்டும் இல்ல, நாட்டுல எந்த மூலையிலையும் விவசாயிகிட்ட ஒரு பிடி மண்ணை கூட வாங்க முடியாதுடா. விவசாய நிலத்துல ஃபேக்டரி போடா. என்னங்க என் மகங்கிறத நிரூபிச்சிட்டடா. வாங்க. ஏமா போட்டா கிட்ட அடிச்சிருக்கியா? இந்த பைத்தை பேசுக்குள்ள போடணு. முதல்ல உன்னை சுருகால போடணும். உன் தொல்லை தாங்க முடியல. ஏய், ஓகே தானே? எதுவும் ஆள் இல்ல? ம், சரி. இவ்ளோ அடி வாங்கிட்டு சும்மா இருக்கிறவ இல்லையா நீ? உண்மையா சொல்லு, என்ன தப்பு பண்ண? ம், என்ன ஃப்ராட் தானடா பண்ண? ம், அதுவா டார்லிங்? ஆ, பங்காளி, கையெழுத்து மாத்திரத்தை கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல. என்னால கெட்டு போன அந்த ஊரை நானே மாத்தலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கு ஒரு சின்ன பிளானும் போட்டோம். அன்னைக்கு ராத்திரி காலியோட சேர்ந்து போய் ஆஃபீஸ் உள்ள இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அட்வான்ஸ் டாக்குமெண்ட்ஸை செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸாக மாற்றணும். ரிட்டையர் ஆன ஃபைட்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி எங்களை அடிக்கிற மாதிரி நடிக்க வச்சோம். ஒரிஜினல் அடிக்கிறாங்க. அடிக்கிற மாதிரி நடிக்கிறான்னா அடிக்கிறீங்களா? அடிக்கிற மாதிரி நடிக்கிற எப்படி தெரியுமாடா? அப்புறம் ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு ஊர்க்காரங்க கிட்ட நடிச்சு தம்பி என்ன தான் மாத்திட்டான் அப்படின்னு நம்ப வச்சோம். அப்புறம் பத்திரத்தை நாங்களே திருப்பி கொடுத்தோம். மக்களும் தம்பி அண்ணன் மேல இருந்த கோவத்துல எங்களை மன்னிச்சிட்டாங்க. அவனை வெளுத்து கட்டாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீ பண்ண ஃப்ராட் தனத்திலேயே இதத்தான் உருப்படியா பண்ணிருக்க. இந்த சுடிதார்ல நீங்க அழகா இருக்கீங்க. ம், அப்புறம் ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிட்டீங்களா? ஏய், சிப்படா. இப்போ யாரும் இல்லைங்க, வாங்க. அட, என்னங்க நீங்க வெக்கப்பட்டு